வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? ஆனால் இது எங்கள் வீட்டிலேருந்து எடுத்த விலாக் கிடையாதுங்க. எங்கள் சின்ன மாமியார் வீட்டிலேருந்து எடுத்த விலாக் தான். ஆல்மோஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஹேப்பனிங் நவ் இல்லையா, அதனால எங்கள் பாப்பாவுக்கும் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆனால் அதில் பெரிய கஷ்டமான டாஸ்க் என்னென்னா படிக்க வைக்கிறது தான். அதுலேயும் மேக்ஸுங்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் இல்லாமல் இந்த டைம் மேக்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 7 days மேலே லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் எக்ஸாம் படிக்க வைக்கிறதுக்காக தான் நான் அங்கே போயிருந்தேன். இது பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம யாராச்சும் ஒருத்தவங்களோட கையில் மாற்றி நம்மளை பிடிச்சி அவங்க உட்கார வச்சு படிக்க வச்சு நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்களே, அதெல்லாம் நம்ம இன்னொருத்தங்களுக்கு பண்ணும்போது ஒரு பேர் ஆனந்தமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. ஆனால் எவ்வளோ தான் பிடிச்சி வச்சாலும் ஒரு சில பேர் உட்கார மாட்டாங்களே, அந்த மாதிரி தான் எங்கள் பாப்பாவும் அப்பப்போ எஸ்கேப்பாக ஓடிட்டுருப்பா. என்னதான் எஸ்கேப்பாக ஓடினாலும் அவளுக்குன்னு ஒரு மூடு வந்துச்சுன்னா அவளே படிக்க ஆரம்பிச்சிருவா. அதே போல் தான் அவளே படிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவளை யாருனாலையுமே எழுப்ப முடியாது. அண்ட் தென் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நாங்கள் டொமேட்டோ ரைஸும் புதினா சட்னியும் தான் சாப்பிட்ருந்தோம்.